அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இந்த நாளிலே ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே கடந்து வந்து நன்றி நிறைந்த உள்ளங்களோடு ஆண்டவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு பாராட்டின தயவுக்காக இரக்கத்திற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த அதிகாலை தொழுகையிலே நேரடியாகவும் முகநூல் பின்பு இணையதளம் வழியாகவும் இணைந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் உலக இரட்சகர் மீட்பெருமாய் இருக்க இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளுடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். அளவில்லாத இரக்கமும் மிகுந்த அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, மகிழ்ச்சியான குளிர்ச்சியான இது அதிகாலை பொழுதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் ஆயுள் நாட்களோடு மீண்டும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் கூட்டி தந்திருக்கிறேன். உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் ஆண்டவரே எங்களை சேர்த்திருக்கிறேன். இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். ஜெபத்தோடு உம்முடைய திரு சமூகத்திலிருந்து ஆரம்பிக்கிற இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை உம்முடைய கிருபையும் இரக்கத்தை வழிநடத்துதலையும் எங்கள் ஒவ்வொருக்கும் தாரும். இந்த ஆராதனையிலே இணைந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆண்டவர் நீர் தொடும் சந்தியும். ஆண்டவரே, விண்ணப்பங்களோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய திரு சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதய விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவர் நீர் நிறைவேற்றித்தார். இந்த தொழுகையை முற்றிலும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 51வது பாடல். முப்பத்தி 4வது சங்கீதத்திலே 15 துவங்கி வசனங்களை நாம் முறையாக படிக்கலாம். பாடல் புத்தகத்திலே 162வது பக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34 வசனங்கள் 15 முதல். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை நோக்கும், அவர் செவிகள் அவர்கள் கூப்பிடுதலை கவனித்து கேட்கும்.
கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் செவிசாய்த்தருளி சகல இடுக்கண்களினின்றும் அவர்களை விடுவிக்கிறார். நீதிமானுக்கு நேரிடும் தீங்குகள் அநேகம், அவைகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீமை பொல்லாதவனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவார்கள். கர்த்தர் தம்முடைய தாசரை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரிடத்தில் அடைக்கல போகும் எவனும் குற்றவாளியாக தீர்க்கப்படான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி ஏசாயா தீர்க்கருடைய புத்தகம் 40வது அதிகாரம் 25 துவங்கி 31 முடிவுள்ள வசனங்கள். ஏசாயா இறைவாக்கினர் 40ஆம் அதிகாரம் 25 முதல் 31 முடிவுள்ள வசனங்கள். ஏசாயா 40வது அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 25 முதல் 31 வரை. இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்பது. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 25 துவங்கி 30 முடிவுள்ள வசனங்களை இப்படியாக வாசிக்க கேட்கலாம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் வசனங்கள் 25 முதல். அக்காலத்தில் இயேசு திருவாய் மலர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இதுவே உமது திருவுளத்திற்கு பிரியமாய் இருந்தது. சகலவும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு பிதாவை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் அவரை அறியான். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் இளைப்பாறுதல் கண்டடைவீர்கள். என் நுகம் மெதுவு, என் சுமை லேசு என்று சொன்னார் என்பதே. நற்செய்தியின் வேத பகுதி வாசித்து நிறைவுற்றது. இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்.
பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்திருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வ வல்ல பிதாவாகி கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த அதிகாலை தொழுகையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏற்கனவே நான் வாசிக்கிட்ட ஏசாயா தீர்க்கரின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை மட்டும் இப்படி வாசிக்க கேட்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சக்தி இல்லாதவனுக்கு வலிமையை பெருக பண்ணுகிறார் என்பதை ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளை, இந்த காலை வேளையிலும் சக்தியற்றவர்களாய் வலிமையற்றவர்களாய் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களை வலிமைப்படுத்துகிறவரும் எங்களை ஆற்றல் படுத்துகிறவரும் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து, ஆண்டவரே, வலிமை பெற்றவர்களாய் ஆற்றல் பெற்றவர்களாக நாங்கள் வாழ்ந்து விசுவாசத்திலே சாட்சி பகர எங்களை சீர்படுத்த அருள் செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தீர்க்கருடைய கேள்வி, கடவுளே ஏன் எங்களுக்கு உதவி செய்யவில்லை? இந்த கேள்வி இன்றைக்கும் பிரபலமானது. ரூத்து நகைமையை போல ஆதரவற்ற விதவைகளாய் அனாதைகளாய் எளியவர்களாக அநேக மக்களை நாம் சமூகத்தில் காண்கிறோம். யார் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்கிற கேள்வி கூட நம்முடைய உள்ளங்களிலே எழுகிறது. ஐஸ்வர்யவான் லாசரு ஓமையிலே ஆண்டவர் சுட்டி காட்டிய லாசருவை போல எத்தனையோ மக்கள் தங்கள் ஒவ்வொரு நாளையும் கடத்துவதற்காக வேதனையோடு போராட்டத்தோடு நாம் வாழுகிற சமூகத்திலே நமக்கு மிக அருகாமையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட பலனற்ற, யாராவது உதவி செய்தாலன்றி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல முடியாத சக்தியற்ற மக்கள், அவர்களுக்கு கடவுள் என்ன செய்கிறார் என்கிற கேள்வி நம்முடைய உள்ளங்களிலும் எழுகிறது. கடவுள் தீர்க்கர் வழியாக நம்மிடத்தில் பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிற கண்களை திறந்து பாருங்கள். கடவுள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நேர்த்தியாய் சாரை சாரையாய் அழகாய் கடவுள் படைத்திருக்கிறாரே. அப்படி இருக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், இதற்கு இது இப்படி நேர்த்தியாய் சிருஷ்டிக்கிற கடவுளுக்கு நிகர் யார்? ஆகவே கவலைப்படாதே. அவர் சொல்லுகிறார், கவலைப்படாதே. 26ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லுகிறார், கடவுள் மகா பலமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். ஆகவே அவற்றில் ஒன்றும் குறைவிறார், ஒரு குறையும் இருக்காது, ஒரு குறையும் இருக்காது. அப்படி என்று சொன்னால் குறைபட்ட மக்களாக நாம் வாழ்கிறோமே, நம்மிடத்திலே ஆண்டவர் என்ன பேசுகிறார் பாருங்கள். இந்த பகுதியிலே முதலாவது நாம் ரூத்து நகோமியை போல, ஏழை லாசருவை போல சமூகத்திலே குடும்பத்திலே பாதிக்கப்பட்ட நபராக இருக்கலாம். நமக்கு ஆண்டவர் தருகிற பதில் நிச்சயமாக, மகனே மகளே, நீ தனிமையாக அல்ல, கடவுளாகி நான் உன்னோடு இருக்கிறேன். இதுதான் கடவுள் நமக்கு தருகிற முதல் செய்தி. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுகிறாயா, துயரப்படுகிறாயா? உலகம், சமூகம், குடும்பங்கள் எல்லாரும் இருக்கலாம். ஆனால் கடவுள் சொல்கிறார், யார் வெறுத்தாலும் வெறுக்காத நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு மிக அருகில் இருக்கிறேன், உனக்கு நிழலாய் துணையாய் உன்னை தாங்குகிறவனாக கடவுள் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தையிலே நாம் சொல்வோம் என்று சொன்னால், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது, என்னை பலப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார்,
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. என்னுடைய பலகீனத்திலே, என்னுடைய தனிமையிலே, என்னுடைய இயலாமையிலே என்னுடைய குறைகளை அவர் நிவர்த்தி செய்கிறவராக, என்னை பலப்படுத்துகிறவராக, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் யாருக்கு மிக அருகில் இருக்கிறார், யாருக்கு ஆண்டவர் தம் துணையை செய்கிறார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது நான் வாசித்தோமை சங்கீதம் 34:18 சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக. யார் வலியோடு இருக்கிறார்களோ, யார் வேதனையோடு இருக்கிறார்களோ, யார் கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் கூட இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நைந்த ஆவிகளை அவர் ரட்சிக்கிறார். ஆகவே என் ஜனமே, நம்பிக்கை இழந்து போகாத. உன்னுடைய வாழ்க்கையிலே வலி இருக்கிறதா, கஷ்டம் இருக்கிறதா, நீ கவலைப்படாத. ஆண்டவர் உனக்கு துணை நிற்கிறார். இரண்டாவது, யார் ஆண்டவர் துணை நிற்கிறார்? பவுல் அப்போஸ்தலர் ரோமர்கள் நிருபத்தில் சொல்லுவார், என்னுடைய வாழ்க்கையில் வருகிற வறுமையாக இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பசியாக இருக்கலாம், பட்டினியாக இருக்கலாம், பஞ்சமாக இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற சம்பவிக்கிற எதுவாக இருக்கலாம், என் ஆண்டவரில் இருக்கிற அன்பை விட்டு என்னை பிரிக்க இயலாது. ரோமர் 8:38-39. ஆகவே கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் என் ஆண்டவர் மட்டும் என்னை விட்டு பிரிந்து போக மாட்டார். யார் பிரிந்து போனாலும் என் அது சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிற பொழுது அழகாக அடுக்கிக் கொண்டு போகிறார். எந்த வந்தாலும், எந்த காரியத்திலும் அவர் சொல்லுகிறார், வரும் காரியங்களோ, நிகழ்காரியங்களோ, உயர்வோ தாழ்வோ, கடைசியில் சொல்லுவார், வேற எந்த சிருஷ்டியாலும், வேற எந்த செயல்களினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற கடவுளின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் என் ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு, என்னோடு இருக்கிற ஆண்டவர் என்னை விட்டு போக மாட்டார். அந்த நம்பிக்கையைத்தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, அந்த கஷ்டங்களோடு வேதனைகளோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நம்முடைய அழுகைகளை கேட்கிற ஆண்டவர், அவர் நமக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறார். நம்ம சிலர் உரத்தை அழுதால் மற்றவர்கள் கேட்டு விடுவார்களே என்று சொல்லி நாம் நம்முடைய உள்ளத்திலே அழுது கொண்டே இருக்கிறோம். சார்லி சாப்ளின் சொல்லுவார், எனக்கு மழை ரொம்ப பிடிக்கும், ஏன் தெரியுமா, நான் அழுதால் யாருக்கும் தெரியாது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலே யாருக்குமே தெரியக்கூடாது என்று சொல்லி நாம் உள்ளத்திலே அழுது கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அழுகைகளை, நம்முடைய கூப்பிடுதல்களை, நம்முடைய வேண்டுதல்களை கேட்கிற ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் செவிசாய்த்தருளி சகல இடுக்கங்களில் நின்றும் அவனை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:6 சொல்லுகிறது, இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அவர் அவனுக்கு கேட்டருளி இடுக்கங்களிலிருந்தெல்லாம் அவனை ரட்சித்தார். அருமையானவர்களே, நம்முடைய வேதனையினுடைய வலி குரல் கடவுள் கேட்டு நம்மை மீட்டு கொண்டுகிறவராக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் இந்த காலை பொழுதிலே வேதனையோடு, வலியோடு, கஷ்டத்தோடு, நெருக்கத்தோடு இருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு, யார் கைவிட்டாலும், யார் விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த சூழல்கள், எதிர்மறையான சூழல்கள், நம்பிக்கை இழந்து போகக்கூடிய சூழல்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலானது நம்முடைய நம்பிக்கை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை மழை பெய்யலாம். இன்றைக்கி எத்தனை பேர் நினைத்திருப்பீர்கள், மழை ஆலயத்திற்கு போக முடியாதே என்று. ஆனாலும் ஆண்டவருடைய ஆலயத்தில் கடவுள் நம்மை கூட்டி வந்திருக்கிறார். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள், வலிகள் வந்தாலும் ஒருவேளை நம்பிக்கை இழந்து போகிற சூழல் ஏற்படும். ஆனால் நம்பிக்கை என்பது அதன் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய விசுவாசம், கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கை எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலானது. ஏன் தெரியுமா, இன்றைக்கு இந்த இடத்துல கடவுள் நம்மை கூட்டி வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது யாருடைய விருப்பம்? என்னுடைய விருப்பம் அல்ல, அவருடைய விருப்பம். கடவுள் நினைத்தது நடக்காமல் போகுமா? நிச்சயம் போகாது. கடவுள் நினைத்தது, எந்த மழையும் எந்த இடையூறுகள் வந்தாலும்
கடவுள் நினைத்தது நடக்காமல் போகாது. ஆகவே அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது நம் ஒவ்வொரு குறித்தும் கடவுளுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம் ஒவ்வொரு குறித்து கடவுள் ஒரு திட்டம் உண்டு. பாருங்கள், கடவுள் படைத்திருக்கிற 5 விரல்களும் ஒரே போல இல்லை. ஆனால் ஒவ்வொரு விரல்களுக்கும், நம்முடைய கைகளுக்கும், ஒவ்வொரு அவயவங்களுக்கும் அதற்கான சிறப்பும் அதற்கான கடமையும் பணியும் உண்டு. அதே போலத்தான் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒருவேளை வலியும் வேதனையும் இருக்கலாம். ஆனால் என்னை குறித்தும் கடவுளுக்கு ஒரு சித்தம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கர் சொல்லுகிற பொழுது 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உங்கள் விஷயமாய் நான் கொண்டிருக்கும் எண்ணங்களை நான் அறிவேன். மகனே மகளே, உன் விஷயம் எனக்கு தெரியும். அவர் சொல்கிறார், உங்கள் விஷயமாய் நான் கொண்டிருக்கும் எண்ணங்களை நான் அறிவேன். அவைகள் கேட்டை அல்ல, வாழ்வையே குறித்தவை. வருங்கால நம்பிக்கை உங்களுக்கு கொடுப்பதே என் நோக்கம். கடவுளுடைய சித்தம் நாம் வீழ்ந்து போவதற்காக அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்படுகிற பொழுது, வலியும் வேதனைகளும் ஏற்படுகிற பொழுது நாம் விழுந்து போவதற்காக அல்ல. மாறாக அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்திலே நாம் வளருவதற்காக கடவுளுடைய நோக்கம். அந்த நான் சொல்கிற கேட்டை அல்ல, வருங்கால நம்பிக்கையை உங்களுக்கு கொடுப்பது என் நோக்கம். ஆகவே இந்த வலியும் வேதனைகளும் இது நிரந்தரம் அல்ல, தற்காலிகமானது. பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4:17 க்ஷணப்பொழுதிலே இந்த லேசான உபத்திரவம் மாறி, நொடிப்பொழுது, இமைப்பொழுதிலே இந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகும். இதெல்லாம் கடந்து போகும். இதெல்லாம் தாண்டி போகக்கூடிய ஆற்றலை, வலிமையை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கு தருகிறார். ஆகவே கடவுள் சொல்கிறார், ஜஸ்ட் யூ ரிலாக்ஸ், நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, அமைதியாயிரு. கடவுளுடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று பாருங்கள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கிறது, உபத்திரங்கள் பரபரத்து போகாதீர்கள். அவர் சொல்லுகிறார், ஜஸ்ட் ரிலாக்ஸ், கொஞ்சம் நீ இளைப்பாரு. பிலிப்பியர் நிருபத்திலே பவுல் சொல்லுகிற பொழுது 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே பார்க்கிற பொழுது சொல்கிறார், உங்கள் பெரும் பொறுமை எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் உங்களுடைய ஜெபத்தினாலே ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். அது சொல்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். நீங்கள் அமைதியாயிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் ஆண்டவரிடத்தில் முறையிடுங்கள். அவர் பார்த்து கொள்வார். அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள், கவலைப்படாதீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே 2வது ஆண்டவர் நமக்கு தருகிற நம்பிக்கை, இந்த விசுவாச சூழல்களிலே நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். 3வது, நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் நோக்கங்களும் மேலானது. கடவுள் இந்த தருணங்களிலும் இந்த வேளைகளிலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் இந்த உலகத்தை விட, நாம் எதிர்கொள்ளுகிற சோதனையை விட, நமக்கு தீமையை தருகிற விட பெரியவர். அவர் நம்மிலே கடவுள் தம்முடைய தூய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, மகிமைப்படுவதற்கு அவர் காரணமாக இருக்கிறார். சீஷர்கள் கேட்கிறார்கள், இவன் பிறவியிலேயே ஊனமாய் சுகவீனமாய் பிறப்பதற்கு காரணம் இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர் செய்த பாவமோ? அருமையானவர்களே, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் வருவதற்கு காரணம் என்ன? என்னுடைய பாவமோ? என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற இந்த வலிக்கு காரணம் என்ன? சொல்கிறார், உன்னிலே கடவுளுடைய நாமம் மகிமை அடைய வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வலியும் வேதனைகளையும் கடவுள் சார்ந்து கொள்ள சொல்கிறார். சோர்ந்து போகிறவனை அவர் பலப்படுத்துகிறார், சத்துவமில்லாத நம்மை அவர் ஆற்றல் படுத்துகிறார். நீ ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய், நீ எவ்வளவு வேகமாய் ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டாய். காரணம், ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் வாழ தூய ஆவியானவர் நம்ம ஊருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 584வது பாடலை பாடுவோம்.
ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, வலியும் வேதனையும் தான் எங்கள் வாழ்க்கை என்று நம்பிக்கை இழந்து சோர்ந்து போயிருக்கிற எங்களை, மகனே மகளே, கலங்காதே, திகையாதே, யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை ஆற்றல் படுத்துவேன், வலிமைப்படுத்துவேன். வாழ்க்கையில் இருக்கிற இந்த வலியும் வேதனைகளும் நோய்களும் பிரச்சனைகளும் எல்லாம் சமப்பொழுதிலே மாறிப்போகும். உன்னை விசுவாசத்திலே பலப்படுத்தி ஆண்டவர் உனக்கு சாட்சியாக உன்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு தந்து, ஆண்டவரே, நாங்கள் ஓடினால் விலை பாராதபடி, ஆண்டவரை சோர்ந்து போகாதபடி எங்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி உமக்கு உகந்த பிள்ளைகளாக நீர் வழிநடத்துகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆண்டவர் படைத்ததின் நோக்கத்தை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே, வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னென்றே வாருங்கள் என்று எங்களை ஆண்டவர் நீர் கூப்பிட்டு எங்கள் பாரங்களையும் சுமைகளையும் ஆண்டவர் நீர் சுமந்து எங்களை மெதுவாக லேசாவாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறேன். ஆண்டவரே, அந்த ஆண்டவருடைய உன்னதமான அன்பை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரிலே பலப்பட்டு வாழ்வதற்கு கிருபை தார். இந்த அதிகாலை தொழுகையில் இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். அவரவர் தம் வாழ்விலே உம்முடைய பேரிரக்கத்தையும் கிருபைகளையும் ஆண்டவரை தரளமாய் தந்து நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் குடும்பங்களில் பலகீனங்களோடு வியாதிகளோடு இருக்கிற மக்களை சந்தியும். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும், சுகத்தை தாரும். ஆண்டவரே, இருதய சம்பந்தமான பலகீன நிமித்தமாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொருவரையும் சந்தியும். விசேஷமாக திருவாளர் அலெக்சாண்டர் அவர்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் நீர் தாரும். அளிக்கப்படுகிற மருத்துவ பணிவிடைகளின் வழியாக கர்த்தர் நீர் கிரியை செய்து கடவுள் நல்ல விடுதலை தந்தார் என்று சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருள் தாரும். டயாலிசிஸ் ஆண்டவரை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் சந்தியும். கர்த்தாவே, எல்லா பலகீனங்களையும் ஆண்டவர் மாற்றி நல்ல மருத்துவ ஆரோக்கியத்தை சுகத்தையும் ஆண்டவர் தாரும். வயோதிக தாய் தந்தையர்கள் அவருடைய பலகீனங்களையும் ஆண்டவர் நீர் மாற்றி தாரும். எங்கள் குடும்பங்களில் தந்திருக்கிற பிள்ளைகள் அவருடைய வாழ்வுகளை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். ஆண்டவர்களை தந்திருக்கிற தொழில், பணி, வாழ்வு, உழைப்பு அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். வெளி ஊர்களிலே, கடல் கடந்தூர் தேசங்களில் இருக்கிற எங்கள் குடும்பங்கள், உறவுகள், அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவருடைய வாழ்வுகளிலே உம்முடைய இரக்கத்தை நன்மைகளையும் ஆண்டவர் தாராளமாய் தந்து ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையின் திருப்பணியுடைய ஊழியங்களை கர்த்தர் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். சபை ஆண்டவரே, போதகருக்காக ஆண்டவர் அவருடைய ஊழியங்களுக்காய், பயணங்களுக்காய், குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் தலைவர், செயலாளர், பொருளாளர், ஆண்டவரே, உதவி பொறுப்பாளர்கள் யாவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பணி செய்ய ஆண்டவர் தருகிற பாக்கியங்களுக்காக, நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தோடு காலை பொழுதில் நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் வந்து இசைக்கருகளை மீட்டு திருச்சபை மக்களை உற்சாகப்படுத்துகிற தம்முடைய அடியவரையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, திருச்சபையின் மூப்பர்கள், திருச்சபையின் வாழ்வின் வளர்ச்சிக்காக யாராவது உழைக்கிறவர்கள், ஆண்டவரே, உதாரத்துவமாக ஊழியங்களை தாங்குகிறவர்கள் யாவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆலய ஆராதனைகள், தொழுகைகள், கூடுகைகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அநேகர் கடந்து வந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை ஆண்டவர் தாரும். திருச்சபையின் ஆண்டவரை வளர்ச்சிக்கு எடுத்த பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பணிகளையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் இந்திய சுசலுத்தரன் திருச்சபைக்காக தந்திருக்கிற ஸ்தாபனங்கள், நிறுவனங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். திருச்சபையிலும் ஆண்டவரே, புதிய நிர்வாகத்திற்காக நடைபெற்று கொண்டிருக்கிற தேர்தல்களை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நல்ல நிர்வாகத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரே, எங்கள் திருச்சபைகள் வளர கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் தந்து வருகிற நல்ல மழைக்காக, பருவ காலங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பூமியின் வளங்கள் பெருகச் செய்ய ஆண்டவர் கிருபை தாரும். ஆனாலும் இயற்கையினாலே எந்த ஆபத்துகளோ, தீங்குகளோ, விபத்துகளோ, நாசங்களோ நேரிடாதபடி உம்முடைய சட்டைகளை ஆண்டவர் மறைத்து கொள்ளும். மழை, கடுமையான மழையினாலே தங்கள் வாழ்வை பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை சந்தியும். ஆண்டவர் தாமே துணையும் ஆதரவுமாக இருந்து வழிநடத்தும். இதனால் முழுவதையும் கர்த்தரை பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். இதனாலும் தங்கள் பிறந்த நாட்கள், திருமண நாட்களை ஆண்டவர் நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் நோக்கி பாரு.
இந்த நாளை தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விசேஷித்த நாளாய் கருதுகிற யாவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வேண்டிய உம்முடைய தயவையும் உம்முடைய இரக்கத்தையும் கிருபைகளையும் நன்மைகளையும் தாராளமாய் தந்து ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் எங்கள் வாழ்விலே எங்களுக்கு சமீபமாக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து விசுவாசத்திலே வாழ ஆண்டவர் நீர் கிருபை தாரும். இந்த ஆலயத்திலே பணிவிடை செய்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே அவருடைய குடும்பங்கள் சிறக்க கர்த்தர் உதவி செய்தருளும். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு இனிய பொழுதாய் அமைய அருள் செய்யும். தீமைக்கு பொல்லாப்புக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ஆட்சி வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல விலையை செய்யப்படுவதாக. அதன் எங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தான். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல் எங்கள் கடன்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை எடுத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் விளைவுகளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய அன்பினைக்கும் வெளியிடத்திலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்னும் என்று சதா காலம் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.